ஹலோ குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறது தகவல் ஒழுங்கமைப்பு பொது செக்ஷன் பார்க்க போகிறோம். அதாவது செக்ஷன் 5. இது வரைக்கும் நம்ம 4 டாபிக் முடிச்சிட்டோம். இது 5வது டாபிக் தகவல் ஒழுங்கமைப்பு பார்க்க போகிறோம். இது தகவல் ஒழுங்கமைப்பில் 5 வகையான கேள்வி, 5 வகையாக பிரித்து அவங்கள்ட்ட கேள்விகள் கேட்பாங்க. அதாவது தகவல் ஒழுங்கமைப்பது உங்களுக்கு என்னென்ன விளங்கம் பண்ணிக்கிறோம், ஒரு குறிப்பிட்ட ஒரு தகவலை கொடுத்துட்டு அதில் மென்ஷன் பண்ணி கொஞ்சம் கொஷின்ஸ் கேட்பாங்க. அதாவது அந்த தகவலை நம்ம ஒழுங்குபடுத்தி எடுக்கிறதுக்கு இடையிலேயே நமக்கு டைமிங் போயிடும். அது உண்மையான விளக்கம். ஆனால் லேசா இருக்கும் கேள்வி, பட் அது அந்த ஒழுங்கு பண்ணி எடுத்துட்டோம்னா எல்லாத்துக்குரிய ஆன்சரும் பண்ணிடலாம். இப்போ நடந்த ரெஜிஸ்டார் எக்ஸாம்ல வரை கூட வந்த கேள்வி எல்லாமே தகவல் ஒழுங்கமைப்பு தர கஷ்டம்ன்றதுக்கு எதுவுமே கிடையாது. ரொம்ப ரொம்ப ஈஸி, பட் யாருக்கு டைம் காணாது. சரியா? அதான் உண்மையான விளக்கம். ஏன்னா அந்த ஒரு தகவலை நம்ம வாசிச்சு திரும்ப வாசிச்சு செய்யறதுக்கு நமக்கு டைம் காணாது 1 hour. அது உண்மையான விளக்கம். ஆனால் இதில் எப்படி கொஞ்சம் குயிக்காக செய்யலாம்ன்றது மேக்சிமம் என்னால் இந்த வரைக்கும் நான் சொல்லித்தாரேன். இதோட உங்களுக்கு ஏதாச்சும் ஷார்ட் கட் தெரிஞ்சிருந்தா நீங்களும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. சரியா? ஓகே. இப்போ இந்த தகவல் ஒழுங்கமைப்பு பார்த்தீங்கன்னா வகைப்படுத்தல், ஒப்பிடல், இருக்கை முறை, விடயங்களின் ஒழுங்கு வரிசை, தரப்பட்டுள்ள நிபந்தனைகள் என்று சொல்லி 5 செக்ஷனா பிரிச்சு முட்டாங்க கொஸ்டின், அதாவது கேள்வி கேட்பாங்கன்னு சொன்னா இப்ப இந்த தகவல் ஒழுங்கமைப்பு என்ற கட்டமைப்புக்குள்ள இங்க 5 வகையாக பிரிச்சு உங்களுக்கு வருவாங்க. இதுல நான் உங்களுக்கு 1 by 1 உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். எனக்கு இதுக்கு உங்களுக்கு நிறைய கேள்விகள் தந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்குரிய நமக்கு இப்ப அந்த அளவுக்கான டைமிங் இல்ல. அதாவது இப்ப கணக்கல் உங்களுக்கு 2 கேள்வி ஒரு செக்ஷன்ல நான் விளங்கப்படுத்துறேன். படுத்து போட்டு நான் உங்களுக்கு எக்ஸசைஸ் தருவேன், நீங்க அதையும் செஞ்சு பாருங்க. ஓகே. ஏன்னு சொன்னா இப்ப நான் இப்ப எல்லாத்தையுமே உங்களுக்கு விளங்கப்படுத்தினா உங்களுக்கும் இப்ப போரிங் தான். இப்போ அதாவது டிஃப்ரெண்ட் நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தணும் ஒவ்வொன்றுக்கும். சரியா? இந்த 5 செக்ஷனை நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தணும். அப்ப அதுக்கப்புறம் நான் கிளாஸ் போவோம். சரியா? நம்ம இன்னும் நிறைய செக்ஷன் இருக்கு படிக்கிறதுக்கு. அப்ப அதையும் படிக்க தனி வேணும். அவங்க ஜென்ரல் நாலேஜும் படிக்கணும், இதுவும் படிக்கணும். அப்ப நமக்கு டைமிங்ன்றது கொஞ்சம் நானும் இப்போ உங்களுக்கு கிளாஸ் ரெடி பண்ணி எல்லாம் செய்யறது கொஞ்சம் கஷ்டம் தானே. சரியா? அதில் ஒரு இஷ்யூவும் இல்லை. ஓகேவா? இப்போ உங்களுக்கு ஏதாச்சும் விளங்கல, எங்களுக்கு இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்ட்டு ஏதாச்சும் இருந்து சொன்னா சொல்லுங்க, குரூப்ல போடுங்க பார்ப்போம். சரியா? சரி, ஓகே. நான் விளங்கப்படுத்துறது படிப்பிக்கிறது உங்களுக்கு விளங்குதா விளங்கலையான்றதையும் எனக்கு சொல்லுங்க குரூப்ல. சரியா? எந்த ரியாக்ஷனுமே சொல்லாம இருக்காதீங்க, கொஞ்சம் ரியாக்ஷன் ஏதாச்சும் பண்ணுங்க. சரியா? சரி, ஓகே. இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வகைப்படுத்தலுக்குள்ள எப்படிப்பட்ட கேள்விகள் வருமானு பார்ப்போம் தகவல் ஒழுங்கமைப்புல. சரியா? சரி, வாங்க பார்க்கலாம். இப்ப இதுதான் வகைப்படுத்தலன்னா வகைப்படுத்துறவங்க தாரத்தை வச்சு நம்ம வகைப்படுத்தி எடுக்கிறது. அதாவது இப்ப பாருங்க, 1 தொடக்கம் 5 வரையுள்ள வினாக்கள் சுந்தரம், பெருமாள், ஸ்ரீதரன், குணபாலன், பிரியன் என்ற 5 நண்பர்களினால் நுகேகொட, மகரகம, கோமாகம என்ற நகரங்களிலே புடவை கடையை நடத்தி வரும் முறை தொடர்பான கேள்விதான் கேட்டிருக்காங்க. இதுல பெண்ண அதுக்கு ஒரு அந்த சில பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னன்னு சொல்லி பாருங்க. நுகேகொடையில் துணிக்கடை இருப்பது அவர்கள் 4 பேருக்கு சொன்னாக்கள் மொத்தம் 5 பேர். இதுல 4 பேருக்கு நுகேகொடையில துணிக்கடை இருக்கா. பெருமாளுக்கு புடவைக்கடை இருப்பது பெருமாள் மற்றும் குணபாலனை தவிர்ந்த எஞ்சியோருக்கு மகரகமையிலே புடவைக்கடைகள் உள்ளன. பெருமாளுக்கு புடவைக்கடை இருப்பது ஹோமாகமையில் மட்டுமே ஆகும். கோமாகமவில் புடவைக்கடை இல்லாதிருப்பது சுந்தரம் மற்றும் பிரியனுக்கு மட்டுமே ஆகும். அதாவது இப்ப நான் உங்களுக்கு கலர் டிஃப்ரெண்டா காட்டி இருக்கேன்னு பாருங்க. இவங்களோட மேட்டர் என்ன, இந்த 5 பேருக்கு இந்த 3 இடத்துலயும் கடை இருக்கு. இதுல யாராருக்குங்கிறதுதான் இப்ப விளக்கம். இத இப்ப நீங்க வாசிக்கணும். இதுக்கு தான் நமக்கு டைம் போறதுன்னு. சரி, ஓகே. இப்ப இப்படி ஒரு கொஸ்டின் தான் வகைப்படுத்து. அதை பிரிச்சு எடுக்கிறது, வகைப்படுத்தி எடுக்கிறது. யாராருக்குங்கிறது நம்ம இப்ப கல்குலேஷன் பண்ணி எடுக்கும். இப்படி ஒரு கொஸ்டின் கேட்டா நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன செய்யணும்னு சொன்னா போறவங்க சொல்றேன். ஃபர்ஸ்ட்டுக்கு நம்ம இப்ப இப்படி ஒரு அட்டவணையை போட்டு கொள்ளணும். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அந்த அப்படி இப்படி எல்லாம் ஒன்றும் செய்ய தேவையில்லை. இப்படி கேட்டுட்டாங்கன்னு சொன்னா நீங்க செய்ய வேண்டிய ஒரே வேலை ஃபர்ஸ்ட்டுக்கு இப்படி ஒரு அட்டவணை. அதாவது இப்ப 5 பேரை எழுதுங்க. தந்திருக்கிற ஊரோட பேர் 3ஐயும் எழுதுங்க. எழுதி போட்டு இப்ப அவங்க என்ன கேட்டிருக்காங்க, இப்ப அவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்க என்றத பார்க்கணும். என்ன சொல்லியிருக்காங்க, நுகையக்கடையில் துணிக்கடை இருப்பது அவர்கள் 4 பேருக்கு ஆகும். ரைட். இதை வச்சு நம்ம இதுல இப்ப கண்டுபிடிக்கல யாரா இருக்குன்னு. சரியா? யாரா இருக்குன்னு தெரியாதானே. ரைட். அடுத்தது வாசிங்க. பெருமாள் மற்றும் குணபாலனை தவிர்த்த எஞ்சியோருக்கு மகரகமையிலே புடவைக்கடைகள் உள்ளன. அப்ப பெருமாளுக்கும் குணபாலனுக்கும் மகரகமையில புடவைக்கடை இல்லை. பெருமாளுக்கும் குணபாலனுக்கும் மகரகமையில இல்லை. அப்ப பெருமாளுக்கும் குணபாலன் சுந்தரத்துக்கு மகரகமையில இருக்கு, ஸ்ரீதரனுக்கு மகரகமையில இருக்கு, பிரியனுக்கு மகரகமையில இருக்கு. விளங்கிட்டா? சரிதானே? ரைட். அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க, பெருமாளுக்கு புடவைக்கடை இருப்பது ஹோமாகமையில் மட்டும். பெருமாளுக்கு எங்க இருக்காம், கோமாகமையில மட்டும்தானே பெருமாள் இருக்காம்.
இவங்களுக்கு பின்ன பெருமாளுக்கு இஞ்ச இல்ல, குணபாலனுக்கு இஞ்ச இல்ல. சரியா? ரைட். அடுத்தது கோமாக மேல்புடவை கடை இல்லாதிருப்பது சுந்தரம் மற்றும் பிரியனு. இப்ப கோமாகமவில் யாராருக்கு இல்லையாம்? சுந்தரத்துக்கும் பிரியனுக்கும் இங்க இல்லையா? தானே, சுந்தரத்துக்கும் பிரியனுக்கும் இல்லை. அப்ப ஸ்ரீதரனுக்கும் இருக்கி, குணபாலனுக்கும் இருக்கி. ஏன்? எப்படியும் 2 இடத்துல இப்ப இவங்க 2 பேருக்கு இல்லைன்னு இவங்க சொல்றாங்க. நுகையகொடையில துணிக்கடை இருப்பது அவர்கள் 4 பேருக்கு. இப்ப நுகையகொடையில இவங்கள 4 பேருக்கு துணிக்கடை இருக்கா. அப்ப 4 பேருக்கு இருக்குன்னு சொன்னா இதுல பெருமாளுக்கு எங்க இருக்கி? கோமாகமையில மட்டும்தான் இருக்கு. பெருமாளுக்கு கோமாகமையில மட்டும்தான் துணிக்கடை இருக்கு. அப்ப நுகையகொடையில பெருமாளுக்கும் இல்லை. அப்ப 4 பேர் யாரு? சுந்தரம், ஸ்ரீதரன், குணபாலன், பிரியா என்று போட்டாச்சு. சரிதான். இப்ப அவங்க அந்த டாபிக்கு நம்ம எல்லாம் மார்க் பண்ணி எடுத்துட்டோம். இப்ப இனி நம்ம கேள்வி செய்யலாம். அதை மட்டும் வாசிங்க. என்ன அவங்க தந்திருக்கிற செக்ஷனை கடகண்டு வாசிங்க. எதுக்கு நம்ம ஃபர்ஸ்டா கண்டுபிடிக்கலுமோ அதை வாசிங்க. அதை வாசி அதுக்குரியதை போடுங்க. இப்ப என்ன, பெருமாள் மற்றும் குணபால் தகுந்த எஞ்சியோருக்கும் மகரகமையிலும் கிடைக்கிற பெருமாளுக்கும் குணபாலுக்கும் மகரகமையில இல்லை. அவங்களுடைய பிள்ளைகளும் மத்தாக்களும் சரியப்படுங்க. எல்லாருக்கும் இருக்கு. ஹோமாகமையில பெருமாளுக்கு ஹோமாகமையில மட்டும்தான் இருக்கு. மற்ற 2 இடத்துலயும் இவருக்கு இல்லை. அதை போடுங்க. அப்ப சுந்தரத்துக்கு ஹோமாகமையில இல்லை, நுகையகொடையில மகரகமையில இருக்கு. நம்ம போட்டுலாம். சரி, அது விளங்கிட்டு என்ன சொன்னது? ரைட். இப்ப மேற்குறிப்பிட்ட தகவலுக்கு ஏற்ப இதை நீங்க நோட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்ப நான் இதை ஹைட் பண்ண போறேன். ஏன்னா உங்களுக்கு அடுத்த கேள்வி உங்களுக்கு வாசிக்கிறதுனால ஹைட் பண்றேன். நீங்க இதை ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த கேள்வி எல்லாம் படிக்கக்குள்ள, இப்ப நீங்க நான் தாரத்தை நீங்க படிக்கிறதுக்குள்ள ஃபர்ஸ்ட்டுக்கு நோட் பண்ணுங்க, எழுதுங்க, மாற்றி பார்க்காதீங்க, எழுதுங்க. நீங்க எப்ப ஒரு கொஸ்டினை திரும்ப திரும்ப எழுதி படிச்சீங்களோ உங்க மைண்ட்ல நல்லா நிற்கும். ஜெனரல் நாலேஜும் சரி, ஐக்கும் சரி. ஒரு கணக்கு 2-3 தடவை செஞ்சு பாருங்க. ஒரு ஃப்ரீ டைம் கிடைக்கிற நேரம் செஞ்சு பாருங்க. இப்ப நைட்ல இப்ப கேர்ள்ஸா இருக்குள்ள நைட்ல 10 மணிக்கு எனக்கு ஃப்ரீ கிடைக்குதுன்னு சொன்னா சரி, ஓகே, பரவாயில்ல. ஒரு 10 மணில இருந்து ஒரு 10:30 ஒரு ½ hour செஞ்சு பாருங்க. இல்ல ஒரு 11 மணி செஞ்சு பாருங்க. நானெல்லாம் நைட் 12 மணி ஆகும் படுக்கிறதுக்கு. அப்படித்தான் நானும் இப்படித்தான். சரியா? இப்ப செஞ்சு பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சு பாருங்க. செய்ய 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 உங்களுக்கு அது புடி வரும். இப்ப நான் தாரத்து இப்படி வீடியோவை பார்த்துட்டு இப்படி செஞ்சுட்டு இருந்தா நம்ம ஒன்றும் செய்யலாம். நீங்க என்னட்டில்ல, நீங்க வேற எங்க காசு கட்டி படிக்கிறன்றதுக்காக மட்டும் நான் சொல்லல. நீங்க எங்க என்னத்தை படிக்கிறோம் நம்ம திரும்ப அதை கொஞ்சம் ஸ்டடி பண்ணணும். இவ்வளவு பிஸியா நம்ம இருந்தாலும் நமக்குன்னு ஒரு கொஞ்சம் நேரம் இந்த பிள்ளைகளோட இருக்கணும்னா கொஞ்சம் நேரம் தூங்கினதுக்கு அப்புறமாச்சும் ஒரு கொஞ்சம் ½ hour நமக்காக ஒதுக்கி கொஞ்சம் நான் வேலைக்கு போகணும், நான் ட்ரை பண்ணணும் ஒரு இதோட நீங்க கொஞ்சம் செய்யுங்க. கட்டாயமா எல்லாரும் வின் பண்ணலாம் லைஃப். ஓகே, சின்ன அட்வைஸ். மற்றது நான் சொல்லித்தர இந்த விஷயங்கள், சில ஷார்ட்கட்டுகள், சில இதுகளை நீங்க இன்னொரு ஆக்களுக்கு ஷேர் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லுவேன். நீங்க கஷ்டப்பட்டு படிக்கிறீங்க, நீங்க காசு விட்டு படிக்கிறீங்க. இதை நீங்க இன்னொரு ஆளுக்கு இந்த வீடியோன்றோட இங்க எல்லாரும் ஷேர் பண்ணலாம். இதை நீங்க ஷேர் பண்ணாதீங்கன்னு நான் சொல்றேன். எந்த ஓன் சஜஷன். இது உங்களை பொறுத்து இருக்குல்ல. நீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ண போறீங்கன்னு நீங்க ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. அதுக்கு நான் ஒன்றும் சொல்லல. பட் ஏன்னு சொன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க கஷ்டப்பட்டு படிக்கிறீங்க. சில நுணுக்கங்கள், சில ரிக்ஸுகள் மற்றவர்களுக்கு தெரியக்கூடாது. நடக்கிறது எல்லாமே போட்டி பரீட்சை. இன்னொரு சொல்றவங்க உங்களுக்கு காசு தரப்போறது, சோறு படுப்புறது கிடையாது. சரியா? இது நீங்க சொல்ல முடிஞ்ச சொல்றேன். இதுக்கு மேல உங்களோட விருப்பம் செஞ்சுக்கோங்க. சரியா? இதை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிட்டு இப்ப நான் கேள்வி சொல்ல போறேன். கேள்விக்கு எப்படி ஆன்சர் பண்ணலாம்ன்றதை பார்ப்போம். ஓகே, சரி. இப்ப நம்ம கேள்விக்குள்ள வரும். என்ன கேள்வி கேட்டிருக்காங்க? மேற்குறிப்பிட்ட தகவலுக்கு ஏற்ப கீழே கேட்கப்படும் கேள்விகளுக்கு விடையினை புள்ளிக்கோட்டின் மேல் எழுது. இதுல நான் புள்ளிக்கோடு எல்லாம் போடல. நீங்க செய்யக்குள்ள புள்ளிக்கோட்டை போட்டுப்பாங்க. என்ன கேட்கறாங்களோ அது நம்ம புள்ளிக்கோட்டில் எழுதுனா புள்ளிக்கோட்டில எழுதணும். கோடு போட்டுட்டு நமக்கு மார்க்ஸ் போட மாட்டாங்க. நம்ம சின்ன பிள்ளைகள், நமக்கு இதெல்லாம் விளங்கு தானே, எல்லாருமே டிகிரி ஹோல்டர். அப்ப இது விளங்காத நம்ம இல்ல. அப்ப அது கவலையினமா கூட நம்ம அந்த பிள்ளையை விட்டுறக்கூடாது. ஓகே, எழுதுச்சுன்னா எழுதணும். புள்ளிக்கோட்டில் எழுதுனா நம்பர் போட்டுவாங்க. கோடு போட்டீங்கன்னா நமக்கு சரியா போட்டாலும் நமக்கு அதுக்குரிய மார்க்ஸ் கிடைக்காது. ஓகே ஓகே. இப்ப புள்ளிக்கோட்டில் எழுதுங்கன்னா புள்ளிக்கோட்டில் எழுதுங்க. நான் உங்களுக்கு இங்க கோடு போட்டு காட்டுறேன். அதுக்காக அப்படின்றதுக்கு இல்லை, எனக்கு இடமில்லாம இல்லை. அதுக்காக நான் உங்களுக்கு அப்படி செஞ்சு காட்டுறேன். நீங்க புள்ளிக்கோட்டு நீங்க இப்ப வீட்டை செய்வீங்களே, இது செய்யக்குள்ள புள்ளிக்கோட்டில் தான் நீங்க செய்யணும். சரியா? நான் சொல்ற இந்த விஷயத்தை விடையெல்லாம் நீங்க இப்ப நான் வீடியோஸ் பண்ணி நீங்க விட ஹைட் பண்ணி பார்க்கலாம். ஸ்டாப் பண்ணிட்டு என்ன விட நான் சொல்ற மாதிரி நீங்களா யோசிச்சுதான் செய்யுங்க. செஞ்சப்பட்டு சரியான மட்டும் பாருங்க. சரியா? ஓகே. இப்ப என்ன கேட்டிருக்காங்க? நுகையகொடை மற்றும் ஹோமாகம போன்ற நகரங்களில் மட்டும் புடவைக்கடை இருப்பது இவர்களுக்கு யாருக்கு? அதாவது நுகையகொடை மற்றும் ஹோமாகம போன்ற நகரங்களில் மட்டும் 2 நகரத்திலே மட்டும் புடவைக்கடை இருக்கிறது யாருக்கு என்று சொல்லி கேட்டிருக்காங்க. யாருக்கு இருக்கு? நுகையகொடையிலேயே ஹோமாகம. இப்ப நீங்க நம்ம மார்க் பண்ணிருக்க மேட்டவன் அதை பாருங்க. யாருக்கு இருக்கு? குணபாலனுக்கு நுகையகொடையிலேயும் ஹோமாகமையிலையும் மட்டும்தான் இருக்கு, மகரகமையிலே இல்லை. அப்ப மட்டும் சொன்னா 2 இடத்துலயும் மட்டும் இருக்கிறாள் யாருக்கு? குணபாலனுக்கு வரும். அப்ப எத்தனையாவது விட வரும்? 3வது விட வரும்.
சரியா? மூணாவது வரும் இந்த இருக்கு சரியா? மூணாவது வரும். அடுத்தது அதிகூடிய எண்ணிக்கையில் துணிக்கடை இருப்பது யாருக்காகும்? அதிகூடிய எண்ணிக்கையில் துணிக்கடை இருப்பது, அதிகூடிய எண்ணிக்கையில் என்று சொன்னா இப்ப நீங்க எப்படி பார்க்கணும்? மூன்று இடத்துலயும் இப்ப நம்ம அந்த அட்டவணையில மார்க் பண்ணி வச்சிருக்கோம், அதுல மூன்று இடத்துலயும் யாருக்கு துணிகள் இருக்குன்னு சொல்லி பாக்கலாம். மூன்று இடத்துல யாருக்கு சரி வந்திருக்கு? ஸ்ரீதரனுக்கு. அப்ப ரெண்டாவது விட ஸ்ரீதரனுக்கு தான் இருக்கு. நல்லா பாருங்க. ஒரே நகரங்களில் புடவை கடைகளை நடத்தி வருகின்ற இருவரும் யார்? ஒரே நகரத்துல புடவைக்கடை நடத்தி வரார்கள் ரெண்டு பேரும் யாரார்கள்? ஒரு நகரத்துல சுந்தரம் மற்றும் பிரியன். ஏன் ரெண்டு பேரும் இங்க நடத்தி வராங்க? நுகையகொடையிலையும் சுந்தரனும் பிரியனும் நடத்துறாங்க, மகரகமையிலையும் சுந்தரனும் பிரியன் நடத்துறாங்க. மத்தாக்கள் அப்ப நடத்தல. நல்லா பாருங்க சரியா? நீங்க அந்த மார்க் பண்ணி வச்சிருக்கோம், அதை பார்த்தோம்னு சொன்னா நம்ம குயிக்கா போட்டணும். அப்ப அதுக்கு முதலாவது விட வரும் என்ன? சுந்தரம் மற்றும் பிரியன் முதலாவது. சரி, அடுத்தது நாலாவது சொல்லி பிரியன் என்பவர் புடவைக்கடை நடத்தி வருகின்ற நகரங்களிலே புடவைக்கடை நடாத்தி வராதவர் யார்? கேள்வி நல்லா வாசிக்கணும். நம்ம எடுத்தோம்னா நடத்தி வாரவர் தானே என்று அப்படி பிள்ளை விட்டு சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்கும் நிறைய பேருக்கு. அதால கேள்வி வராதவர் என்று கேட்டிருப்பாங்க. நல்லா வாசிக்கணும். வராதவர். பிரியன் என்பவர் புடவைக்கடை நடத்தி வருகின்ற நகரத்தில் புடவைக்கடை நடத்தி வராதலாரு? பெருமாள் வருவார். சரி, பெருமாளுக்கு தெரியும் உங்களுக்கு. அவருக்கு அடுத்தது மூன்று நகரங்களிலேயும் இந்த 5 பேர் நடத்த மொத்த புடவைக்கடை எண்ணிக்கை அது எத்தனை சரி வந்திருக்கோ அத்தனை சரியை மண்ணினீங்கண்டா ஆன்சர் வரும் 10 பேர். எண்ணிப்பாரு எத்தனை சரி 3 பேர் நடத்தி வர மொத்த புடவைக்கடை எண்ணிக்கைன்னு சொன்னா எத்தனை சரியோ அத்தனை சரியை மண்ணிங்கன்னா சரி நான் மார்க் பண்ணி வச்சிருக்கேன். விளங்கிட்டா? இப்படி சொல்லிவிட ஃபர்ஸ்ட் அட்டவணையை போடுங்க. இப்ப நம்ம சில பேர் போடுறது இப்படி ஒரு நீட்டுல ஒரு விழுதோ இல்லாட்டி இப்படி எழுது அவங்க அலைஞ்சார் பக்கத்துல எழுதி எழுப்ப ஒரு ஆளுக்கு எழுதி திரும்ப எழுதுற இன்னொரு ஆளுக்கு எழுதி. அப்ப அதுக்கு டைம் போகும். இப்ப பெருமாளை போட்டு அவருக்கு மகரகமே நுகையொன்று எழுதுற திரும்பி இன்னொரு ஆளுக்கு போட்டு மகரம். இதெல்லாம் நமக்கு இதை விட ஒரு அட்டவணையை போட கடவரன்னு மார்க் பண்றேன். ரைட். அப்ப நம்ம டைம் நமக்கு மிச்சமாகும். இதுக்கு தான் சொல்றேன். சரியா? ரைட். இப்ப இன்னொரு கணக்கு விளங்கப்படுத்துறேன் பாப்போம். சரியா? இப்ப இதுவும் அதே மாதிரி தான் பாருங்க. 6 தொடக்கம் 10 வரையுள்ள வினாக்கள் குறித்த ஒரு பரீட்சை ஒன்று மாணவர்கள் பெற்றுக்கொள்ளப்பட்ட விசேட சித்திகள். இந்த கூட வாசிக்கத்துல நீ இருக்க தேவையில்லை. அதாவது வாசிக்கணும் இந்த கூட எழுத்து தொடர்பான கீழே உள்ள இந்த கூட ஃபுல்லா வாசிக்கணும். இப்ப என்ன சொல்லிக்காங்க? 6-10 வினாக்கள் குறித்த ஒரு ரைட் இது ஓகே கூட கலந்து நாங்களும் போய் வாசித்து கணக்கு வாசித்து மீனக்கட்டு வாசி நமக்கு டைம் போகும். சரியா? அடுத்தது பாருங்க. கணினி விஞ்ஞானம் பகுதிகள் வரலாறு நம்ம 5 வினாத்தாள்களை மட்டும் கொண்ட குறித்த பரீட்சை ஒன்றுக்கு தோற்று ABCDE என்ற 5 மாணவர்களால் கீழே குறிப்பிட்டுள்ள அந்த பாடங்கள் சிறதி. நான் உங்களுக்கு நீங்க எக்ஸாம்ல வாசிக்கணும் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். சரியா? நான் என்னடா அப்படி கடகரன்னு போறேன்னு யோசிக்காதீங்க. நீங்க இப்படி இந்த கடகரன் டக்குன்னு வாசிங்கன்னு சொல்றேன். சரியா? மினக்கட்டு வாசிச்சிருக்காம உங்களுக்கு விளங்க பண்ணீங்க என்ன சொல்றேன். சரியா? ஓகே. இப்ப என்ன சொல்லியிருக்காங்க? கணினி விஞ்ஞானம் பௌதிகவியல் வரலாறு கணிதம் நடனம் என்ற 5 வினாத்தாள்களை கொண்ட ஒரு பரீட்சைக்கு ABCD என்ற 5 மாணவர்கள் தோற்றிருக்காங்க. அதை பற்றி ஒரு பாயிண்ட்ஸ் தான் கீழே தந்திருக்காங்க. என்னென்ன தந்திருக்காங்கன்னு பார்ப்போம். BE என்ற மாணவர்கள் நடனம் கணினி ஆகிய பாடங்களுக்கு விசேட சித்தியை பெற்றிருக்காங்க. அடுத்தது கணினி விஞ்ஞானம் பௌதிகவியலுக்கு AB என்ற 2 பேர் பெற்றிருக்காங்க. பௌதிகவியல் வரலாறுக்கு ACD என்றார்கள் பெற்றிருக்காங்க. AC என்ற 2 மாணவர்களும் பௌதிகவியலுக்கும் கணிதத்துக்கும் பெற்றிருக்காங்க. வரலாறு நடனத்துக்கு DE என்று 2 மாணவர்கள் பெற்றிருக்காங்க. எல்லாரும் விசேட சித்தி பெற்றுன்னு சொல்லித்தாங்க தானே. அப்ப எல்லாம் விசேட சித்தி தான் வேற. அதை ஃபுல்லா திரும்ப வாசிச்சு கொண்டு அவசியம் என்னென்ன எழுத்து என்னென்ன பாடம் என்னென்ன எழுத்தாக்கள் என்னென்ன பாடம் என்றதை மட்டும் பார்த்தா போதும். இப்படி தந்தாலும் நீங்க எப்படி செய்யணும்னு சொன்னா போதும். இப்ப அவங்க தந்திருக்கிறாரே இதுக்கு இதே மாதிரி நீங்க அட்டவணையை போட்டுக்கொள்ளுங்க. அதுக்கு அட்டவணை தானே. இதுக்கு அட்டவணை இப்படி தந்தா வகைப்படுத்தலுக்குள்ள வருமென்று சொன்னா நீங்க அட்டவணையை போடுங்க. இப்ப என்ன சொல்லியிருக்காங்க? ஃபர்ஸ்ட் BE என்ற 2 மாணவர்களும் நடனம் கணினி விஞ்ஞானம் ஆகிய பாடங்களுக்கு விசேட சித்தி. அப்ப பியும் ஈயும் பி எங்க இருக்கு? இந்த இருக்கு. என்னென்ன பாடம்? நடனமும் கணினி விஞ்ஞானம். அப்ப பி கணினி விஞ்ஞானத்துக்கு சரி போடுங்க, நடனத்துக்கு ஒரு சரி போடுங்க பிக்கு. சரியா? அடுத்தது கணினி விஞ்ஞானம் பௌதிகவியல் ஆய்வுகள் ஏயும் பியும். ஏ கணினி விஞ்ஞானமும் பௌதிகவியலும் ஏ. சரியா? அதே இதுல என்ன சொல்லிருக்கு? ஏயும் பியும் கணினி விஞ்ஞானம் ஏற்கனவே போட்டுட்டோம். அடுத்தது பௌதிகவியலாம் திரும்ப. அப்ப பௌதிகவியலுக்கு போடுங்க. அடுத்து என்ன சொல்லிருக்காங்க? பௌதிகவியல் வரலாறு ஆகிய படங்கள் ACD என்று 3 மாணவர்களும். இப்ப பௌதிகவியலும் வரலாறும் ஏ போட்டாச்சு. அப்ப ஏ கடிஷன்ல வரலாறு மட்டும் வரும். சிக்கு பௌதிகவியலும் வரலாறும் வரும். சிக்கு பௌதிகவியலும் வரலாறும் வரும். டிக்கு பௌதிகவியலும் வரலாறும் வரும். சரிதானே?
ரைட். அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க, ஏசி என்ற இரு மாணவர்களும் பௌதிகவியலுக்கும் கணிதத்துக்கும், ஏயும் சியும் பௌதிகவியலும் கணிதமும், ஏயும் சியும் ஏக்கெல்லாம் போட்டாச்சு, கணிதம் மட்டும் போட்டாச்சு. சரி, அடுத்தது சி, சி வந்து பௌதிகவியலும் கணிதமும், சிக்கு பாருங்க சி பௌதிகவியல் போட்டாச்சு, கணிதம் போடுது, கணிதம் போட்டோம்னா சரி. அடுத்தது டி, இ வந்து வரலாறும் நடனமும், டி வந்து வரலாறு போட்டாச்சு, நடனம் மட்டும் போட்டாச்சு. சரி, இ வந்து வரலாறும் நடனம், கணிதம் இல்லை நடனம், அது நடனம், இந்த நடனம், இது வரலாறு. சரியானே, ரைட். அடுத்தது இ வந்து வியும் ஈயும் வந்து, அதில் நம்ம கணினி விஞ்ஞானத்தை விட்டுட்டோம், வியும் ஈயும், இ வந்து கணினி விஞ்ஞானம். சரியா, வியும் ஈயும் இல்லை ஃபஸ்ட்டுக்கு நம்ம செஞ்சோம், அதில் பி மட்டும் போடணும், ஈயை போடல, நடனமும் கணினி விஞ்ஞானமும். சரியா, ரைட். இப்போ சரிதானே, விளங்கிட்டு தானே, ஓகே. இப்போ பேலன்ஸ் இருக்குது தானே, மிச்சம் நம்ம இந்த போடாமல் இருக்கிறதுகளுக்கு பிழையை போட்டுடுங்க. இப்போ உங்களுக்கு மதிக்கிறது ஈஸி. ஏ வந்து நடனம் இல்லை, பி வந்து வரலாறும் கணிதமும் இல்லை, சி வந்து நடனம் இல்லை, டி வந்து கணிதம் இல்லை. சரியா, அங்கால இ வந்து பௌதிகவியலும் கணிதமும் இல்லை. சரியா, இப்போ இப்படி அட்டவணையை போட்டுட்டு இப்போ நீங்கள் கேள்வியை செஞ்சீங்கன்னா ஓகே. இப்போ நான் போட்ட மாதிரி நீங்கள் அட்டவணையை போட்டு வச்சுட்டு அப்படியே மாதிரி இப்போ நான் கேள்வியை வாசிக்கன்னு செய்வோம். சரியா, ரைட். இப்படி கணக்கு வந்தால் ஃபஸ்ட்டுக்கு என்ன செய்யணும், அட்டவணையை முதலுக்கு போட்டுற வேண்டும். கேள்வி என்ன கேட்டிருக்காங்க, பௌதிகவியல் வரலாறு கணிதம் ஆகிய பாடங்களுக்கு மாத்திரம் விசேட சித்திகளை பெற்றிருப்பது. இப்போ போட்ட அட்டவணையை பார்க்கணும், மாத்திரம்னா அதுக்கு மட்டும், பௌதிகவியல் வரலாறு கணிதத்துக்கு மட்டும், அதோடு சேர்த்து கணினி விஞ்ஞானமோ நடனமோ வரக்கூடாது. இது 3 பாடத்துக்கு மட்டும் சரி அடையாளம் வந்திருக்கிறாள் யாரு என்று பார்த்தா அவர் சியா தான் இருப்பார். அப்ப விட என்ன வரும், 3 வரும். சரியா, விட 3. அடுத்தது பிடி என்ற இரு மாணவர்களும், அழிச்சுடணும் நான், 3 வரும் விட. பிடி என்ற இரு மாணவர்களும் விசேட சித்திகள் பெற்றிருந்த பாடச்சோடி எது, பியும் டியும் 2 மாணவர்களும் விசேட சித்தி பெற்றிருந்த பாடச்சோடி 2 பேரும் சேர்ந்து பெற்றிருந்தது எது வரும், பிக்கும் டிக்கும் எது வந்திருக்கு, சரியா வந்திருக்கு சொல்லி பார்க்கணும். பிக்கும் டிக்கும், இப்போ பிக்கு என்னென்ன பாடம் வந்திருக்கு, கணினி விஞ்ஞானம் வந்திருக்கு, பௌதிகவியல் வந்திருக்கு. டிக்கும் என்ன வந்திருக்கு, பௌதிகவியல் வந்திருக்கு, வரலாறு வந்திருக்கு. அப்ப 2 பேரும் சேர்ந்து பிடி என்ற இரு மாணவர்களும் விசேட சித்தியை பெற்றிருந்த பாடச்சோடி எதுண்டா பௌதிகவியலும் நடனமும், பௌதிகவியலும் நடனத்திலையும் 2 பேரும் எடுத்திருக்காங்க. சரியா, அப்ப எது வரும், 2வது விட வரும். சரியா, ரைட். அடுத்தது கீழே குறிப்பிடப்பட்டுள்ள ஒரு பாடச்சோடிக்காக இந்த 5 மாணவர்கள் எவருக்குமே விசேட சித்தி சோடியை பெற்றுக்கொள்வதற்குரிய முடியாது போயுள்ளது. அது பின்வருவர்கள். இப்ப இந்த 5 பேருமே இந்த 2 பாடத்திலையும் விசேட சித்திய சோடியா பெற்றுக்கொள்ளல, தனியத்தனியை தயாரிக்க இந்த 2 பாடமும் சோடியா வராத பாடம். 4வது கணிதமும் நடனமும் வரும். கணிதமும் நடனமும் யாருமே சோடியா பெற்றுக்கொள்ளல, டபுள் தான். யாராவது ஒரு ஆள் ஒன்று பெற்றோர், ஒரு ஆள் ஒன்று பெறல, ஒரு ஆள் 2 பெற்றோர், ஒரு ஆள் 2 பெறல, 3 பேர் இருந்தா 2 பேர், 2 பேர் இருந்தா 3 பேர், அப்படித்தான் பெற்றிருக்காங்க. சரியா, 9வது கேள்வி, டிக்கு விசேட சித்தியை பெற்றுக்கொள்ள முடியாது போன பாடச்சோடிக்கான விசேட சித்தி சோடியை பெற்றிருப்பவர் யார். டிக்கு விசேட சித்தியை பெற்றுக்கொள்ள முடியாது போன பாடச்சோடி, இப்போ டிக்கு வந்து விசேட சித்தியை பெற்று முடியல, கணினி விஞ்ஞானத்திலையும் கணிதத்திலையும் பெற்று முடியல. ஆனா அந்த பாடத்துல விசேட சித்தியை பெற்றிருக்கிறாள் யாரு, பெற்றிருக்காரு. பி வராது, பி பெறல, சி இங்க பெறல, கணினி விஞ்ஞானத்துல வரும். அப்ப தான் அவருக்கு சரியான விட. அப்ப முதலாவது விட வரும், இது வரும் முதலாவது. கீழே உள்ள ஒவ்வொரு பாடத்திற்கும் எதிரே அதற்கான விசேட சித்தியை பெற்றிருந்த மாணவர்களை சரியாக காட்டாதது எது. கீழே உள்ள ஒவ்வொரு பாடத்திற்கும் எதிரே அதற்கான விசேட சித்தியை பெற்றிருந்த மாணவர்களை, சரியா, கீழே ஒவ்வொரு பாடத்திற்கும் எதிரே அதற்கான விசேட சித்தியை பெற்றிருந்த மாணவர்களை சரியாக காட்டாதது என்ன சொன்னா, இதுல பிழையா இருக்கிற ஒரு விஷயம். நம்மளதுல பிழை போட்டதுக்கு ஒன்று சரி, அதாவது இப்ப நம்ம போட்ட அட்டவணைக்கு எதிர்மாறா இருக்கிற ஒரு விஷயம் இன்னொரு பாடத்துல இருக்குன்னு சொல்லி கேட்காங்க. நல்லா பாருங்க, அதுக்கு விட 3வது தான் வரும், வரலாறு ABDE. அதுல பாருங்க, நீங்க வரலாறுக்கு சரி போட்டிருப்பீங்க, அதுல பிக்கு வராது. பி வரலாறுல விசேட சித்தியை பெறல, ஆனா இங்க விசேட சித்தி பெற்ற என்று சொல்லித்தான்
பெற்றிருந்த மாணவர்களை சரியாக காட்டாதுன்னு சொன்னால் பெறலை, அப்போ பெற்றன்னு சொல்லி தான் காட்டுது, அப்போ அது பிள்ளை. சரியா? இப்படித்தான் இந்த கணக்கெல்லாம் செய்யணும். எடுத்த உடனே அட்டவணையை போட்டிங்கன்னா சரி, சும்மா யோசிச்சுட்டு வேறு பக்கத்தில் ஒரு எழுதிட்டு அப்படிலாம் இருந்தால் நமக்கு டைம் போயிடும். அட்டவணையை போட ஒரே பார்வையில் எல்லாத்தையும் பார்த்து செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். சரி, அடுத்தது இதில் நான் இப்போ உங்களுக்கு எக்ஸசைஸ் தரேன். சரியா? தருவேன், போடுறேன் அடுத்த கிளாஸில், அப்படி போட்டு விடுறேன். அதற்கும் செஞ்சு பாருங்கள். சரியா? ஓகே, தேங்க்யூ.